இன்றைக்கு உங்களுக்கான வசனம் என்னன்னு பார்க்கலாமாங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான்னு வசனம் சொல்லுது. இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன் அழகா சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னா வலையில் விழுவது அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேஷன் சொல்லுதுங்க. வலையில் விழுவதுன்னா மீன் எப்படி ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு ஒரு வலையில போய் விழுந்தா தன்னோட உயிர விடுதோ, அதே போல மனுஷனுக்கு பயப்படுகிற பயமும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளா போய் உயிரை விடுற மாதிரிங்க. அப்படிப்பட்ட மனுஷங்களை பார்த்து நம்ம ஏன்னால பயப்படுறது தெரியுமா? ஏன்னா அவங்க நிறைய அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க, அவங்களால நிறைய ஆதாயம் கிடைக்குது அப்படின்றதுனால அப்படிப்பட்ட மனுஷங்களை நம்ம பயப்படுவோம். ஆனா அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கு இறங்குகிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லி சொல்ல. ஆண்டவரே எனக்கு இறங்கும் போது நீ என்னடா எனக்கு செய்ய முடியும்னு சொல்லி அவங்கள பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய காரியம் இதுதாங்க. தானியேல் இதற்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இன்னைக்கு எங்க சர்ச்ல கூட ப்ரீச் பண்ணது தானியேலை பத்தி தாங்க. தானியேல் மனுஷனுக்கு பயப்படலங்க, ஆண்டவருக்கு தான் பயந்தான். ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை அவருக்கு சித்தமான தன்னோட வாழ்க்கையில நேர்த்தியாக செய்து முடித்தாங்க. இன்றைக்கு அதனால உங்களுடைய சரீரத்தை கொல்ல வல்லவர்களா இருக்கிற மனுஷருக்கு பயப்படாமல் உங்களுடைய ஆத்மாவையும் உங்களோட சரீரத்தையும் கொல்ல வல்லவர்களா இருக்கிற, நரகத்திற்கு தள்ள வல்லவரா இருக்கிற ஆண்டவருக்கு பயப்படுங்க. இன்றைக்கு நீங்க அடிமையா இருக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமாக நீங்க மனுஷருக்கு பயப்படலாம், ப்ராப்ளமே இல்லை. ஆனால் இன்றைக்கு சுதந்திரமாக நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க ஆண்டவருக்கு பயப்படுங்க. அவருக்கு பயப்படுகிற பயத்துல நீங்க இருக்கிறப்ப உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவேன் அப்படின்னா என்னன்னா உயர்த்தப்படுவீர்கள் அர்த்தம். இன்றைக்கே உயர்த்தப்படுவீர்கள். ஆமென். God bless you.